ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதிய வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காதலர் தினம். அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி லேட்டாக தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாரிங்க, எனக்கு 2-3 நாளாக தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியல, நேரம் இல்லை. லைவும் என்னால் போட முடியல. இனிமேல் போட முடியுமான்றதும் எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு 3 டேஸாக கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேங்க. அந்த கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அப்புறம் தொழுநோய் யாருக்காவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கணக்கெடுப்பு போயிட்டுருக்கிறதுனால எனக்கு நேரம் இல்லைங்க. லைவு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோ மட்டும் முடிஞ்சளவு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதையும் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் வைப்பேன். இன்றைக்கி பாப்பா தக்காளி சாதம் செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க. தக்காளி சாதம் செஞ்சு அப்பளம் பொரித்து கொடுத்துருமா அப்படின்னாங்க. அப்புறம் நான் கூட கொஞ்சோண்டு தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். நைட்டே இட்லிக்கு ஊற வச்சிட்டேங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அடை தோசைக்கு ஊற வச்சுருந்தேன், டிஃபனுக்கு ஒன்றும் இல்லாதனால. அப்புறம் இட்லி மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதே கிரைண்டர்லேயே அடமாவும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு மாவை ரெடி பண்ணி வச்சிட்டேங்க தோசைக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா தாளித்தா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்குன்றதுக்காக தாளித்தேன். அடை தோசைக்கு சைட் டிஷ் ஒன்றும் இல்லைன்றதுனால கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய் சட்னியுமே அரைச்சி தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கட்டணும் இல்லையா, அதனால் டிஃபன் பாக்ஸில் தக்காளி சாதம், கொஞ்சம் அப்பளம் சைடிஷ்க்கு கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வேண்டாமான்னு சொன்னால் நான் கொஞ்சோண்டு கேக் மட்டும் இருந்தது, அதை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடை தோசை பார்த்திங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பணுன்றதுனால ஒன்று போதும்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அடை தோசையும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும். அந்த ஒன்றுலேயுமே பாதி தான் சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.